மறுபடியும் நமக்கு வெள்ளையம்மா கதை தாங்க. ஏபிசிக்கு தப்பிச்ச கதையெல்லாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதனால 4வது தடவையா குட்டி போடுறதுனால வந்து கர்ப்பிணியா சாப்பிட்டுட்டு போவான். அப்ப குட்டி போட்ட பிறகு அதுல ஒரு ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். சீக்கிரம் குடி அப்படின்னு சாப்பிட்டுட்டு போய் எங்கேயோ போய் குட்டி போட்டிருக்க இடத்துல குட்டிகள் கொடுத்துட்டு வருவான், ஃபீட் பண்ணிட்டு வருவான். இப்ப என்னன்னா போட்டு 2-3 நாள் தான் ஆகுது. இந்த மொத்த குட்டியும் காணும், எங்க போட்டுருதோ அந்த பக்கத்துல இருக்கிறவங்க வந்து சொல்லிட்டு போனாங்க. ஆனா அதை அள்ளி போட்டு 3 நாள்ல அதை அள்ளி எங்கேயோ போய் அப்புறப்படுத்துற அந்த நல்ல மனுஷங்க எல்லாம் படிச்சவங்க இருக்கிற ஏரியா யாரு என்னன்னா நமக்கு தெரியுது. ஆனா விதவுட் எவிடன்ஸ் ஒன்றும் பண்ண முடியல. நேச்சர்ட்ட இருந்து, சட்டத்துல இருந்து, மனுஷங்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டதை அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லை. இவ்வளவு கொடூரமான மனிதர்கள் என்னவெல்லாம் பண்ணுவாங்கன்னு யோசிக்க வேண்டியது. இந்த தடவையாவது எப்படியாவது அது ஏபிசி பண்ணி அவருக்கு அந்த பிரச்சனையில இருந்து காப்பாற்றணும். பார்ப்போம்.